டர்போ இன்ஜின்னால டர்போ அதோடைய வேலையை கரெக்டா பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வண்டி நம்ம போட்டு அதாவது கஸ்டமர் ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டியூட் ஸ்பேர், அதாவது நிறைய பேருக்கு சாமி வண்டி அப்படின்னா தான் தெரியும். பட் வண்டி பேர் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் தான் இதோட கம்பெனி பேர். பார்த்தீங்கன்னா ஒரு டர்போ மாடலு, அதோட ஃப்ரண்ட் அந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு மாடலாக இருக்கு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் வந்து நம்ம கஸ்டமர் ரிவ்யூ கேட்க போகிறோம். வண்டி எப்படி இருக்கு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஏன் இந்த வண்டியில எடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயிலாம் கேட்கலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர்ஷிப் பண்றாரு. எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சங்கராபுரமா, திருவண்ணாமலை பக்கம். அதை இப்போ சொல்லுவார். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ. வணக்கம். வணக்கம். உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க? என் பேர் ஞானசேகர். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து தண்டாமுட்டு பக்கத்துலேருந்து வரேன். தண்டாமுட்டு தானிப்படின்னு சொல்லுவேன். சரி ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாமி, அதாவது டியூட் ஸ்பேர் நிறைய ஒரு சிலருக்கு சாமின்னு சொன்னாலும் தெரியும் இல்லையா? இப்போ அதாவது மார்க்கெட் உங்க சைடு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குல்ல, இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷனுக்கு ஏகப்பட்ட வண்டி இருக்குது. ஆமாம். நீங்கள் பர்டிகுலராக இந்த மாடலை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இப்போ மற்ற பிராண்டோட இது வந்து பிக்கப் ஜாஸ்தி, டார்க் ஜாஸ்தியாக இருக்கும். டீசல் மைலேஜ், ஹீட் இருக்காது, டிரைவருக்கு இதுவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இது எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டிருக்கீங்க? எடுத்து இப்போ ஒரு 1.5 மாதம் ஆகுது. ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி? 115 ஹவர் ஓட்டிருக்கு. 115 ஹவர்ஸில் இந்த வண்டியில் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் என்ன, பிடிக்காத சில விஷயங்கள், இதை என்ன இம்ப்ரூவ் பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிறது என்னது? பிடிச்சதுனாக்கா டர்போ இன்ஜின்னால டர்போ அதோடைய வேலையை கரெக்டாக பண்ணுதுன்னு நினைக்கிறேன். மற்ற பிராண்டோட டர்போ கொஞ்சம் அதோட வேலையை நல்லா டார்க்ல. அது எப்படி சொல்றீங்க இது? அதாவது இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பிக்கப் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? அதை எதை வச்சு அதை கிளைம் பண்றீங்க? அப்படி எதை வச்சுன்னா இப்போ நம்ம இப்போ லோடு ஆகட்டும் இதுவாகட்டும், நம்ம வந்து வண்டி மூவ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மோட்லேயே ஆகட்டும் அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ண சொல்ல அதோடைய டார்க்கு நல்லா பிடிச்சி வீல் ஸ்லிப்பேஜ் கொடுக்காது. மற்ற பிராண்டோட வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸு, ஒரு டைம் மெயின்டைன் பண்ணீங்க, சர்வீஸ் பண்ணீங்க, எவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு செலவாகுது? 5000 ரூபாய் செலவாகும். இன்ஜினியல் சர்வீஸ் வந்து ஒரு 4500 வந்து 5000 உள்ள. அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதாவது மற்ற பிராண்டை விட இது கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த 4 வீல் என்கேஜ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லையா? அதாவது அது எப்படி உங்களுக்கு அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது, எப்படி அதோட சர்வீஸ் சப்போர்ட் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? சர்வீஸ்ன்றது கம்மி தான். காஸ்ட்ன்றது எப்படின்னாக்கா உள்ள இருந்து ஒரு ஷாப்ட் கீர் பாக்ஸ், மற்ற வண்டிலாம் வந்து கீர் பாக்ஸே சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். இது வந்து கீர் பாக்ஸ்ல ஆல்ரெடி அந்த ஹோல்ஸ் போட்டு டம்மி பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நார்மலா கீர் பாக்ஸ் உடச்சி அந்த ஷாப்ட் மட்டும் நம்ம வெளியே தள்ளிட்டோம்னாக்கா மில்லிங் ஷாப்ட் நார்மலா நம்ம இது ஜாக்கி வச்சு இந்த வீல் நோத்திட்டு 4 வீல் டிரைவ் அவசியம் தான் நம்ம மாட்டிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குல்ல, எந்த அளவுக்கு மைலேஜ் உங்களுக்கு கிடைக்குது? அதாவது ஒரு ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டும்போது, டிப்பரு, கலப்பை இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஆவரேஜா நீங்க அதை 100 மணி நேரத்துல எவ்வளவு உங்களுக்கு மைலேஜ் நீங்க பார்த்த வரைக்கும் கிடைக்குது உங்களுக்கு? நான் பார்த்த வரைக்கும் 5 கிலோபிக்கு வந்து 4 லிட்டர்ல இருந்து 4.25 வரைக்கும் போகும். மற்ற ரொட்டவேட்டரு கொக்கி கிளப்பிக்கெல்லாம் வந்து 3ல இருந்து 390 இதுக்குள்ளே சம்திங் வரும். அதாவது நம்ம ஓட்டுற இடத்த பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இப்போ வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் 16 சைஸ் டயர் போட்டுருக்காங்க இல்லையா? வண்டி நல்லா பெரிய வண்டியா இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு காட்டுக்குள்ள போய் டேர்ன் ஆகிறதா இருக்கட்டும், அந்த டேர்னிங் ரேடியஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபீல்டுக்குள்ள எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டா இருக்கா? இல்ல நம்ம இல்ல பெரிய வண்டியா வச்சுட்டு வரப்பு இடிக்கிறது இந்த மாதிரி சிரமமா இருக்குதா? இந்த மாதிரி
இல்லை அந்த மாதிரி இஷ்யூஸ் இது வரைக்கும் ரொம்ப சின்ன வயலாக இருந்தாக்கா மற்ற பிராண்டோட இது வந்து கொஞ்சம் லென்த்து வண்டின்றதுனால கொஞ்சம் ரிவர்ஸ் போய் தான் எடுத்துக்கணும். மற்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே வளைஞ்சிட்டாக்கா நமக்கான பிளேஸ் வந்து இதுவாகிடும், கவர் ஆகிடும். ப்ரோ அதாவது இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படி என்ன சொல்லுங்க, அதாவது எந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சி இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? கவர்னர் இருக்குண்ணா. இப்போ ஒரு மோடு ஏறோம்னாக்கா அந்த இடத்துல 50 ஹெச்பியால் ஏற முடியல அப்படின்னாக்கா டீசல் அதுவாக ஜாஸ்தியாக இருக்குது. 50 ஹெச்பி இல்லை 55 ஹெச்பி என்ன பண்ணுமோ அதுக்கான டீசல் சப்ளை பண்ணி அந்த இடத்த மோடு ஏறும். அந்த அளவுக்கு கவர்னர் வேலை. ரெண்டாவது வந்து கிளச் பிளேட். மற்ற பிராண்டோட கம்பெனி இது வந்து 10,000 அவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்சிமம் நான் கேள்விப்பட்டதுலேருந்து 6,000-லேருந்து 7,000 5,000 அவர் வரைக்கும் ஓடி இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் 15 வருஷம் வாரண்டி இருக்கு. ஹேண்ட் பிரேக் அந்த அளவுக்கு. அதேமாரி கவர்னருக்கும் 15 வருஷம் வாரண்டி இருக்கு, அது இருக்கு. ரெண்டாவது கிரிப்பர் வாழைக்கு ரொம்ப ஸ்பெஷலான இது அது இருக்கு. ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வருது. சரிங்க. இப்போ நிறைய வண்டி நீங்க ஓட்டி பார்த்துருப்பீங்க. இல்ல ஓட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த வண்டிக்கும் இதுல வந்து இது எனக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம டிரைவருக்கு வந்து இப்போ மற்ற வண்டியில ஒரு 5 மணி நேரம் ஓட்டணும்னா இதுல 10 மணி நேரம் சேர்ந்து ஓட்டலாம். அந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் டிரைவருக்கு. இப்போ ஜாண்டி அதர் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும், அதெல்லாம் அந்த ஹீட் பிரச்சனை இருக்காது. மற்ற வண்டியில வந்து கீரு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், ரெண்டாம் பக்கமும். இது ஒரு பக்கம் ஆப்ரேட் பண்ணாலே போதும். அது அந்த ஒரு இதுல நல்லா இருக்கும் வண்டி, அதுதான். சரிங்க. இதுல வந்து ஒரு மைனஸ்னா என்ன சொல்லுவீங்க? மைனஸ்னா இதே இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிறது. இம்ப்ரூவ் பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்சு டீலர் தான். இப்போ நான் டீலர் இல்லாமல் நாமக்கல்ல போயிட்டு ராசிபுரம் அங்கே போயிட்டு வண்டி எடுத்தேன். இப்போ ராசிபுரத்துல வந்து ஷோரூம்ல எடுத்திருக்கீங்க, நீங்க இருக்கிறது திருவண்ணாமலைன்னு சொல்றீங்க. இப்போ சர்வீஸ் சப்போர்ட் இதெல்லாம் எப்படி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க? அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வண்டி எடுத்தோம். ஆனா இப்போ கரெக்டா பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மற்றபடி இப்போ இந்த வண்டியை பார்த்துட்டு இப்போ உங்க வண்டியை நம்ம வீடியோ போறோம்னா ஒரு பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ புதுசா இந்த வண்டி எடுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஐடி, இப்போ நானே இந்த வண்டி நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வண்டி எடுக்கலாமா வேண்டாமா, எப்படி சொல்லுவீங்க? எடுக்கலாம்னு தான் சொல்லுவேன். மற்ற இது கம்பேர் பண்ண சொல்ல இந்த வண்டி எடுக்கலாம். எடுத்தாக்கா ஒன்று மட்டும்தான், வண்டி மற்ற வண்டி ஓட்டி இருந்தாக்கா இந்த வண்டியில டிஃப்ரெண்ட் கன்ஃபார்ம் தெரியும். அது அவங்களே வந்து ரெண்டாவது நம்ம எதுவும் நான் போய் சொல்லணும்ல, அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, அதுதான். இப்போ சேத்துல சேடை ஓட்டுறது இப்போ நிறைய பேர் இப்போ வந்து உங்க சைட்லாம் சேடை அந்த ரொட்டவேட்டர் போட்டு சேடை ஓட்டுவீங்களா? இப்போ அந்த சேத்துல இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அது ரொட்டவேட்டர் லோட்ல ஓட்டும் போது எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்ற வண்டி அதான் ஸ்லிப்பேஜ் இருக்காது, நல்லா இருக்கும். வண்டி வந்து 540 750 இருக்குங்களா, அதனால சேரும் நல்லா இதுவாயிடும். நம்ம வயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம. இப்போ ஒரு சில வண்டிலாம் பாத்தீங்கன்னா இப்போ மட் ஃபீல்ட்ல ஓட்டும் போது ஸ்டக் ஆயிடும், வண்டி ஸ்டக் ஆயிடும், அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு வண்டி வேணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் நீங்க இது ஓட்டின வரைக்கும் ஏதாவது ஸ்டக் ஆனதோ மாட்டிக்கிட்டதோ இந்த மாதிரி? அதாவது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க சொல்ல அது அந்த மாதிரி மேக்சிமம் விட்டு கொடுக்காது. நம்ம இடிச்சு கொஞ்சம் ஷேக் பண்ணியா கூட எடுத்துடலாம். ரொம்ப இதுவா போக சொல்ல மற்ற வண்டி கூப்பிட்டு தான் ஆகணும். சரி, இந்த வண்டி நீங்க எடுக்கும் போது என்ன காஸ்ட்டுக்கு எடுத்தீங்க? அதாவது பிரைஸ் உங்க விலை எவ்வளவுக்கு பண்ணீங்க? 10 சில்லறை எடுத்தது. அவ்வளவு விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த வண்டி ஒர்த்தா? ஒர்த்து தான். நான் அனுபவிச்சதுல இது ஒர்த்து, மற்ற பிராண்டோட இது ஒர்த்து அப்படின்னு சொல்ல இது. சரி, இப்போ யாராவது இந்த வண்டி இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்றத பார்த்துட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்பி எடுக்கலாமா இல்ல யோசிக்கலாமா? கண்டிப்பா நம்பி எடுக்கலாம். மற்ற பிராண்ட்லாம் வந்து அதர் கண்ட்ரில இருந்து இது பண்ணி, இது நம்ம ராணிப்பேட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க வருது. அதுன்னும் போது எடுக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். ஒண்ணு இந்த கம்பெனிக்கு இது ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னாக்கா டீலர்ஷிப் வந்து கரெக்டா பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி. இந்த வீடியோ ஏதாவது இந்த டியூட் ஸ்பேர்ல இருந்து யாராவது பாக்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் அதாவது வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ரொம்ப லாங்ல போயிட்டா இப்போ உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பயத்துல பாத்தீங்கன்னா வண்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும். அதான் பாருங்க 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து வண்டி எடுத்துட்டு போறாரு.
ஸோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள ஒரு ஷோரூம் இருக்கிற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் அவைலபிள் பண்ணீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் வந்து இனிமேல் நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல பேர் இருக்கும்போது ஈஸியாக விற்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை வீடியோ பார்க்குறவங்க பண்ணுங்க. இல்லை வீடியோ யாராவது நீங்கள் பார்க்குறவங்க SR கிரிப்பர் கியர்னு இருக்கு, அதுவும் நம்பர் 1. அதில் அது வண்டி மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். வீடியோ பார்க்குறவங்க டியூட்ஸ் கார் இருந்தாங்களா அவங்க டீம் கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.